கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ஆண்டவருடைய தாகமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஏக்கமும் வெளிப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் அதே தாகத்துடன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஏசாயாக்களை எதிர்நோக்கி இருக்கிறார். நாமும் ஏசாயாவை போல தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஏக்கமுடையவர்களாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். தகப்பனே, ஏசாயாவை போல இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லும்படியாகவும் அதை போல செய்யும்படியாகவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஏசாயாவை போல தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். God bless you all.